சேல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த வாழ்த்துக்களோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்களால் சமுதாய விதைகளாக இன்றைக்கு தமிழ் மண்ணில் தமிழ் நிலத்தில் தூவப்பட இருக்கிறீர்கள். நீங்கள் விதைகளாக நீங்கள் உள்ளே சென்று நீங்கள் பல லட்சம் மாணவர்கள் என்கின்ற அந்த மரங்களை உருவாக்கி அந்த பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்த போகிறீர்கள் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தும் போது அறம் சார்ந்திருக்கின்ற பாடங்களை நீங்கள் நடத்திட வேண்டும். அறிவை மட்டுமே முன்னிறுத்தி இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சொன்னால் அதற்கு முக்கிய பங்காக முக்கிய காரணமாக இருக்க போவதே இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான். அன்பையும் பண்பையும் ஊட்டி மாணவர்களுக்கு திசை காட்டிகளாக இருக்க போவது யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்று சொன்னவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட திசை காட்டிகளாக நான் ஏற்கனவே சொன்னது போல அறிவு சார்ந்த சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அதற்கான அறிவு ஆயுதங்களாகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆக அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மருத்துவமனையில் அங்கே சிறிது ஓய்வு பெற்றிருக்கும் பொழுது உள்ளே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் என்னையும் அழைத்து பேசினார். 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். இந்த 24ஆம் தேதி நிகழ்ச்சி என்ன பண்ண போறீங்க என்று கேட்டோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏறத்தாழ 2457 பேருக்கு பணியானை என்பது உங்களுடைய திருக்கரங்களால் வழங்கினால்தான் அது சரியாகவும் இருக்கும் முறையாகவும் இருக்கும் என்று நாங்கள் சொன்னும் பொழுது ஆட்சியில் இருப்பவர் தன்னுடைய முதலமைச்சர் என்பதெல்லாம் கடந்து ஒரு நல்ல மனிதன் இந்த நாட்டை எப்படி ஆளுகிறார் என்பதற்கு உதாரணம் அவர் சொன்னது வார்த்தை ஒன்று தான். பிள்ளைங்களாக உனக்கு எப்படி உங்களுக்கு அப்பா மேலே இவ்வளவு ஒரு அக்கறை இருக்கின்றதோ அதே போன்றுதான் இன்றைக்கு பணி நியமன ஆணை வழங்க இருக்கின்ற அந்த 24ஆம் தேதி எதிர்பார்த்து அந்த குடும்பமே காத்து கொண்டிருக்கின்றோம். அதை என்னால் அது பொய்த்து போனது என்று இருக்கக்கூடாது. அதை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு என்பது பல முதலமைச்சர்களை பார்த்திருக்கின்றது. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஏறத்தாழ 2457 பேருக்கு பணியானை, அதுவும் ஆசிரியர் பெருமக்களுக்கான பணியானை என்று சொன்னால் பள்ளி கல்வித்துறை என்று வந்தாலே துள்ளி குதித்துக்கிட்டு வரக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர்கள், நம்முடைய துணை முதலமைச்சர். அவரே சொல்றார், எனக்காக நீங்க இதை தள்ளி வைக்க வேணாம், நம்முடைய துணை முதலமைச்சர் வச்சு செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அந்த முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்றவர்களாக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பணியில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். எங்களை பொறுத்தவரைக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் சட்டமன்றத்தில் நாங்கள் அறிவித்தது தான். திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் பேசிக் கம்ப்யூட்டர் ஃபவுண்டேஷனை தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், கோடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு அந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்லைன் டூல்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பள்ளி பருவத்திலே கொண்டு வருகிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமாக வழிகாட்டி திட்டமாக இருக்கின்ற அதையும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்றைக்கு வெளியிட இருக்கிறார்கள். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பணியில் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களும் அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். எப்படியும் ஏதாச்சும் ஒரு சங்கத்தில் நீங்கள் புகுந்து நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நம்முடைய விமர்சனம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்தது என்று சொன்னாலும் அந்த விமர்சனத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வையுங்கள், பகை உணர்ச்சி வேண்டாம், எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் அதையும் நான் சொல்கின்றேன். நம்மை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாதவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, என்னங்க எதுவுமே செய்யலையான்னு. ஆனால் 10 விஷயத்தில் 7 செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 8வது என்னாச்சு, 9வது என்னாச்சு, 10வது என்னாச்சு கேட்ட இருக்கும். அது மனிதோட இயல்பு தான், தவறு என்று சொல்லவில்லை. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதையும் படிப்படியாக செய்து கொடுப்பதற்கு தான் நம்முடைய திராவிட மாடலுடைய நாயகன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுக்காக உழைப்பதை நீ காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் பாத்துங்க போய் ரெஸ்டா எடுத்துட்டு இருக்காரு ஆஸ்பத்திரியில், அங்க உட்கார்ந்துட்டு அங்க இருக்கின்ற கலெக்டர்ஸ் மூலமா காணொலி மூலமா பேசுறாரு, அங்க இருக்கின்ற பயனாளிகள் மூலமாக பேசி கொண்டிருக்காரு. இப்படி தனக்கு கொடுத்த அந்த ரெஸ்ட் டயத்தை கூட பாத்தீங்கன்னா மக்களுக்காக செலவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர். இது போன்ற ஒரு முதலமைச்சர் இனி எப்பொழுதும் இந்த தமிழ்நாடு பார்க்க போகுது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். ஆக அந்த விதத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்துங்கள். பள்ளி கல்வித்துறை இப்ப சொல்லி பார்த்திருப்பீங்க ஒரு காணொலி கூட 2.0 2026 காத்துட்டு இருக்குது. என்னென்ன செய்துமோ அதை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயார் இருக்கின்றோம். இன்னும் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கின்றோ அதையும் 2026 எங்களுடைய பள்ளி கல்வித்துறை 2.0 செய்து காட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். The Chennai Silks and AHA
ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.